சின்னத்திரை சீரியல் நடிகை 13 லட்சம் ரூபாய்க்கு தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்களா? வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு? சீரியல் நடிகை இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் என்னங்கறத வாங்க பார்க்கலாம். குடும்ப பிரச்சனை காரணமா சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகை தற்கொலை செய்துக்கிட்டாங்க. இவங்களோட மறைவு சின்னத்திரை நடிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. நடிகையோட இந்த விபரீத முடிவுக்கு காரணம் குறித்து போலீசாரும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியலட்சுமி மற்றும் சிறகடிக்க ஆசை சீரியல்ல அருணோட அம்மாவா நடிச்சு வந்தவங்க தான் நடிகை ராஜேஸ்வரி. சென்னையை சேர்ந்த நடிகை ராஜேஸ்வரி அவங்க 24 வருஷத்துக்கு முன்னாடி சதீஷ் அப்படிங்கிறவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சதீஷ் அப்படிங்கிறவரோட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஹேமந்த் அப்படிங்கிற மகனும் தனி அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. மகன் ஹேமந்த் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காரு. மகள் 9ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே நடிகை ராஜேஸ்வரி அவங்களுக்கும் அவங்களோட கணவருக்கும் ரொம்ப பெரிய சண்டைகள் எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த சண்டை காரணமா ரொம்பவே மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க. டிசம்பர் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா கணவர் கூட ரொம்பவே சண்டை அதிகமா போட்டிருக்காங்களாம். சைதாப்பேட்டையில இருக்க தன்னோட அம்மா வீட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்களாம். கடந்த 3 நாட்களா யார்கிட்டயுமே பேசாம மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. இந்த நிலையில டிசம்பர் 11ஆம் தேதி இரவு அளவுக்கு அதிகமான பேபி மாத்திரைகளை வந்து சாப்பிட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. ராஜேஸ்வரி சுயநினைவு இல்லாம மயங்கி விழுந்ததை பார்த்து பதறி போன உறவினர்கள் அவங்கள மீட்டு இந்திய அரசு மருத்துவமனைக்கு அனுமதிச்சிருக்காங்க. அங்கு அவங்கள பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் சில மருத்துவ முதலுதவிகளை செய்திருக்காங்க. மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 12ஆம் தேதி நடிகை ராஜேஸ்வரி அவங்க சிகிச்சை பலனளிக்காம பரிதாபமா காலமானது எல்லாருக்குமே வேதனையை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ராஜேஸ்வரி அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட மகளோட மஞ்சள் நீராட்டு விழாவுக்காக 13 லட்சத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். இந்த பணத்தை வந்து அவங்க அனுமதி இல்லாமயே கணவர் வந்து செலவு பண்ணிட்டாராம். இதனாலதான் 2 பேருக்குள்ளயும் வந்து கடும் சண்டை வந்திருக்காம். ராஜேஸ்வரி தன்னோட தாய் வீட்டுக்கு இதனாலதான் போயிருக்காங்க. அங்க போய் ரொம்ப மன வேதனையில இருந்திருக்காங்க. மன விரக்தியில தான் 40க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இவங்களோட இல்லத்துல இறுதி சடங்கெல்லாம் நடந்துச்சு. இதுல சின்னத்திரை நடிகர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப பேசின சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் பரத் அவரு எந்த பிரச்சனைக்கும் இப்படி ஒரு முடிவை வந்து எடுக்க கூடாது. எந்த விதமான மன கஷ்டமா பண கஷ்டமா இருந்தாலும் நேரடியா நடிகர் சங்கத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம். ராஜேஸ்வரி அவங்க சீரியல்ல பிஸியா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குடும்ப பிரச்சனைக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. இப்ப வரைக்குமே அவங்களோட இந்த ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏன்னா நல்ல ஒரு நடிகை, நல்ல பெயர் வாங்கின ஒரு நடிகை இப்படி ஒரு முடிவை எடுத்தது எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கு. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.